ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மன். இன்றைக்கி நம்ம சேனலில் 2025ஆம் ஆண்டு வரக்கூடிய இறுதி சந்திர கிரகணம் பற்றின ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்த கிரகணம் வரக்கூடிய நாள் நேரம் என்ன? இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியுமா? கிரகண நேரத்தில் நம்ம வெளியே போகிறதுனால ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா? இந்த மாதிரியான சந்தேகங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகும். வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சந்திர கிரகணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பூமி, சூரியன், சந்திரன் இது மூணுமே ஒரே நேர்கோட்டில் இருக்கும் பொழுது, அதாவது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் பூமி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா சூரிய ஒளியானது சந்திரன் மேலே படாத வண்ணம் பூமி தடுத்துட்டு இருக்கும். ஸோ பூமியுடைய நிழல் தான் சந்திரன் மேலே படும் இல்லையா? இந்த ஒரு நிகழ்வு தான் சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 2025ஆம் ஆண்டு வரக்கூடிய சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா ரத்த நிலவு, ரத்த சிவப்பு நிலவு, ரெட் பிளட் மூன் எப்படின்லாம் சொல்கிறாங்க. எதனாலனா இந்த கிரகணம் கண்டிப்பாக ஒரு நேரத்தில், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னா முழு ரத்த நிலவாக மாறும். அதாவது ரொம்ப சிவப்பு நிறத்தில், ரத்த கலரில் வந்து இந்த நிலவு வந்து மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிரகணம் வரக்கூடிய நாள் நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டுடைய செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி இரவு 8:58க்கு இந்த கிரகணம் தொடங்குது. கிட்டத்தட்ட 5 மணி நேரம் 27 நிமிடத்துக்கு இந்த கிரகணம் நீடிக்கும். இந்த கிரகணம் முடியக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி அதிகாலை 2:25க்கு இந்த கிரகணமானது முடிவடையுது. இந்த கிரகணத்துடைய உச்சக்கட்ட நிலை எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி இரவு 11:41க்கு இந்த கிரகணமானது உச்சக்கட்ட நிலையில் இருக்கும். கிட்டத்தட்ட 5 மணி நேரம் 27 நிமிடங்களுக்கு இந்த கிரகணமானது நீடிக்குது. 2022க்கு பிறகு வரக்கூடிய மிக நீண்ட கிரகணமாக இந்த கிரகணம் தான் கருதப்படுது. இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்திய மக்களால் இந்த கிரகணத்தை தெல்ல தெளிவாக பார்க்க முடியும். இன்னும் குறிப்பாக சென்னை மக்கள் கிழக்கு வானத்தை திரும்பி பார்த்தாலே இந்த கிரகணம் தெல்ல தெளிவாக தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரகண நேரத்தில் நிறைய பேருக்கு வந்து நிறைய சந்தேகங்கள் இருக்கும். வீட்டை விட்டு வெளியே போகலாமா, தண்ணீர் குடிக்கலாமா, சாப்பிடலாமா, தூங்கலாமான்னு கூட நிறைய பேர் டவுட்ஸ் கேட்பாங்க. பொதுவாக வந்து நம்ம சூரிய கிரகணம், சந்திர கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய கிரகணம் அப்படின்னா ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். சூரிய கதிர்வீச்சுகள் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதனால் நம்ம வந்து ரொம்ப சேஃப்டி மெஷர்ஸோடு இருக்கணும். குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் வந்து வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா? பட் நம்ம சந்திர கிரகணத்துக்கு அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறது கிடையாது. பட் இந்த முறை இந்த சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியா முழுக்க தெரியும், நம்மளால் உணர முடியும். அப்படிங்கும்போது நம்ம வந்து பொதுவாக கிரகணத்துக்கு என்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுவோமோ, குறிப்பாக கர்ப்பிணி குழந்தைகளாக இருக்கும் பொழுது என்னென்ன விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோமோ அதை இந்த கிரகணத்துக்கு ஃபாலோ பண்ணணும். என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீட்டை விட்டு வெளியே போகிறத பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமான விஷயங்களுக்கு மட்டும்தான் வெளியே போகணும். தேவையில்லாமல் வந்து ஓவராக வந்து எக்ஸ்போஸ் ஆகிறது கூடாது. குறிப்பாக கர்ப்பிணிகளாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு டெலிவரி பெயின் சடனாக வரும். ஸோ இந்த மாதிரியான முக்கிய தேவைகளுக்கு நம்ம வீட்டை விட்டு வெளியே போகிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. டாக்டர் பார்க்குறது, ஸ்கேன் எடுக்கிறது, சடனாக இந்த மாதிரி பெயின் வந்துருச்சு, நான் ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னா தாராளமாக போகலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. முக்கியமான இந்த மாதிரியான தேவைகளை தவிர்த்து நீங்கள் ஷாப்பிங் போகிறேன், பீச்சு போகிறேன், பார்க் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வெளியே போகக்கூடாது. இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. சாப்பிடலாமா, தண்ணீர் குடிக்கலாமா, தூங்கலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. நீங்கள் தூங்குறதுனால எந்த இஷ்யூஸும் இல்லை. இந்த மாதிரி பயம், பதட்டம், குழப்பம்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் தூங்கிடலாம். தூங்குறதுனால உங்களுக்கு ஈஸியாக இந்த 5.5 மணி நேரம் கடந்து போயிடும். தூங்காமல் நீங்கள் முழிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா தான் தேவையில்லாத பயம் எல்லாம் வரும். நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஆகுமா, நமக்கு ஏதாவது ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்போம். நம்மளை சுற்றி ரொம்ப ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தூக்கம் வரலை அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச புத்தகமோ, பிடிச்ச இசையோ கேளுங்க, அல்லது பிடிச்ச தெய்வத்தை வந்து வழிபடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம மைண்ட் வந்து ரொம்ப காமாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடும். தூங்குறதுனால எந்த ஒரு தவறும் கிடையாது. சாப்பாட்டு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரொம்ப லைட்டான ஃபுட்டாக எடுத்துக்கணும். இட்லி, இடியாப்பம் இந்த மாதிரி ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஃபுட்டாக எடுத்துக்கணும். தண்ணீர் வந்து போதுமான அளவு குடிக்கலாம். உங்களுக்கு தாகம் எடுக்கும்போது தாராளமாக தண்ணீர் குடிக்கலாம், எந்த இஷ்யூஸும் இல்லை. நீங்கள் வந்து உங்களுடைய டின்னரை வந்து ஒரு 8:30க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஏன்னா 8:58 9 மணி நேரத்தில் வந்து இந்த கிரகணம் தொடங்குது இல்லையா? ஸோ நம்ம 8:30க்கெல்லாம் டின்னரை கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தேவைப்படுற ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா கிரகண நேரத்தில் பொதுவாகவே வந்து ஷார்ப்பான பொருட்களை ஹேண்டில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? எதனால் அதை சொல்கிறாங்கங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா உலக்க, அம்மிக்கல், ஆட்டுக்கல் எல்லாம் நிறுத்தி வச்சாங்க அப்படின்னா அந்த கிரகணம் முடிகிற வரைக்கும் அந்த உலக்கெல்லாம் அப்படியே நிற்கும் செங்குத்தாக. கிரகணம் முடிஞ்சதும் டக்குன்னு கீழே விழுந்துடும். அந்த அளவுக்கு வந்து கிரகணம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய புவியீர்ப்பு சக்தியில் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதனால தான் தவறுதலை நம்ம கை கட் பண்ணிப்போம் அப்படிங்கிறதுனால ஷார்ப்பான பொருட்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் கத்திரிக்கோள், கத்தி இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணக்கூடாது. ஊசி நூல் கூட தைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிப்போம். வீட்டில் வேறு யாரும் ஹெல்ப்புக்கு இல்லை அப்படின்னா நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மொபைல் யூஸ் பண்ணுறது, லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம கர்ப்பிணிகளாக இருக்கும் பட்சத்தில் இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. முக்கியமான கால்ஸ் வந்தால் மட்டும் அட்டென்ட் பண்ணுங்கள். லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் மடியில் வச்சு யூஸ் பண்ணவே கூடாது. அதுக்கு வந்து பிக் நோ தான்.
எதனால் அப்படின்னா லேப்டாப் வந்து எவ்வளோ நம்ம சுறுசுறுப்பாக இருந்தாலும் மடியில் வச்சு யூஸ் பண்ணும்போது நம்மளை பயங்கரமாக டயர்டாக்கி விட்டுரும். அதுலேருந்து அவ்வளோ அதிகமான ஹீட் வந்து எமிட் ஆகும். ஸோ கண்டிப்பாக வயிற்றுக்கிட்ட வச்சு யூஸ் பண்ணுறதெல்லாம் தவறான விஷயம். இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. டிவி பார்க்குறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை, தாராளமாக பார்க்கலாம். எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸாக இருந்தாலும் ஆன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கையில் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நிறைய பேரோட சந்தேகம் என்னென்னா, நம்ம பொதுவாகவே கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் குளிக்குவோம். ஸோ இந்த கிரகணம் முடிஞ்சதுமே நாங்கள் குளிக்கணுமா? ஏன்னா வந்து கிரகணம் முடிகிற நேரம் பார்த்திங்கன்னா அதிகாலை 2:25க்கு முடிவடையுது இல்லையா? கிரகணம் முடிஞ்சதுமே நாங்கள் குளிக்கிற பழக்கம் வச்சுருக்கோம். நாங்கள் கண்டிப்பாக குளிக்கணுமா, வீடெல்லாம் க்ளீன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ண வேண்டாம். ஏன்னா அதிகாலை 2:25க்கு போயிட்டு நம்மளால் குளிச்சுட்டு இருக்க முடியாது. முக்கியமாக கர்ப்பிணி பெண்களாக இருக்கும் பட்சத்தில் அந்த டைம்லலாம் குளித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஜலதோஷம் பிடிச்சிரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க. நார்மலாக உங்கள் ரொட்டீனில் நீங்கள் எப்போ குளிப்பீங்களோ அந்த டைமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடு க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லி இழுத்து போட்டு டீப் க்ளீன் பண்ணுறது, ஹெவியான ஒர்க் பண்ணுறதெல்லாம் பண்ண வேண்டாம். நார்மலாக எப்போதும் எப்படி க்ளீன் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பண்ணாலே போதும். இதை தவிர்த்து வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய இன்னொரு சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான்வெஜ், எக்கு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அந்த டைம்லன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நான்வெஜ்ஜு, எக்கு, மட்டன் இது மாதிரி ஐட்டம்லாம் அந்த டைமில் சாப்பிடக்கூடாது. ஏன்னா சிலருக்கு வந்து டக்குன்னு டைஜஸ்ட் ஆகிடும். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து டைஜஷன் ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். ஸோ ரொம்ப வந்து கஷ்டப்படுவாங்க. இன்னும் நிறைய பேர் என்னென்னா கிரகண நேரத்தில் நான் சாப்பிட்டேன், வாமிட் ஆகிடுச்சு, வயிறு வந்து உப்பலாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கான காரணமும் இதுதான். அந்த கிரகண நேரத்தில் நமக்கு டைஜஷன் ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். ஈஸியான டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஃபுட்டு தான் நம்ம எடுத்துக்கணும். ஈவன் பொட்டேட்டோ இந்த மாதிரியான உணவுகள் கூட நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. குறிப்பாக நமக்கு பொதுவாக வந்து ஒரு உணவு எனக்கு சேராது, பால் எனக்கு சேராது, கத்திரிக்காய் எனக்கு சாப்பிட்டா அரிப்பு வந்துடும், ஒரு ஆள் சாப்பிட்டா தடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து ஒரு உணவில் வந்து ஒரு அலர்ஜி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி உணவுகளை தயவு செஞ்சு அந்த டைமில் எடுத்துக்கக்கூடாது. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நிறைய பேர் வந்து வீட்டில் வெளியில் வந்து டாய்லெட் பாத்ரூம் எல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் போய் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. தயவு செஞ்சு போயிட்டு யூஸ் பண்ணுங்கள். நம்ம இந்த 5 மணி நேரம் 5.5 மணி நேரத்துக்கு யூரின் டாய்லெட் எல்லாம் ஹோல்டு பண்ணி வைக்கக்கூடாது. ஸோ யூரின் மோஷன்லாம் உங்களுக்கு போகணும் அப்படின்னா தாராளமாக போயிட்டு வாங்க. 5-5.5 மணி நேரங்களுக்கு நம்ம ஹோல்டு பண்ணி வைக்கிறதுனால நம்ம உடம்புக்கு தான் கெடுதல். இன்னும் குறிப்பாக கர்ப்பமாக இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சிறுநீரக பாதை தொற்று வரும். இது கண்டிப்பாக குழந்தையும் பாதிக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. வீட்டுக்கு வெளியில் டாய்லெட் பாத்ரூம் எல்லாம் கட்டி வச்சுருந்தாலும் போயிட்டு யூஸ் பண்ணிட்டு வரலாம். எந்த இஷ்யூஸும் இல்லை. ரொம்ப பயமாக இருந்துச்சு, எனக்கு வெளியே போக பயமாக இருக்குது அப்படின்னா உங்களை சுற்றி ஒரு ஷாலோ அல்லது ஏதோ ஒரு துணியோ வச்சு கவர் பண்ணிட்டு போயிட்டு யூஸ் பண்ணிட்டு வாங்க. ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதுக்கான ரிப்ளை வந்து நான் கொடுப்பேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.